மேம் இன்னைக்கு ஒரு Q&A போயிடலாமா மேம்? கண்டிப்பா. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் யாராச்சும் ஒருத்தவங்களை பற்றி அவங்களோட டிஃபிகல்ட்டிஸை பற்றி அந்த ஒர்க்கை பற்றி சொல்ல முடியுமா மேம்? நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பர்சன் யாரு ஜென்ரலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் தான். அவங்க பேஷண்ட்டுக்கு என்ட்ரி போடுறதுல இருந்து பேஷண்ட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுல இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த டாக்டருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா அப்படி இல்லையாங்கிறத கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் ஒர்க் மாதிரி உள்ள ஒர்க் தான் ரிசப்ஷனிஸ்டோட ஒர்க். அட்டெண்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸோ இல்ல டாக்டர்ஸ் கிட்டயோ அவங்களோட அக்ரஷனை அதிகம் காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது அப்படின்னா கூட ஸ்ட்ரெயிட்டா ரிசப்ஷனுக்கு வந்துருவாங்க. வந்து கண்ணா அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட் திட்டுவாங்க. எங்க பாவம், அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க வேலை செய்யறாங்க, திட்டுறதுனால என்ன மறப்போகுது. அவங்கள வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து சொல்லுவோம் ரிசப்ஷனிஸ்ட். ஏன் அப்படின்னு சொன்னா எந்த வகையில அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரே படி அவங்க தான். அதனால ரிசப்ஷனிஸ்ட் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ் வந்து சொல்லுவேன். என்னோட சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க மற்ற டாக்டர்ஸுக்கு மற்ற ஸ்டாஃப்ஸுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே ரெஸ்பெக்டை ரிசப்ஷனிஸ்டுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஜாபை இன்னும் பெட்டரா அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன்.